அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த கிராமம் இப்போது நகரம் போல் மாறியிருந்தது. அகலமான தார் சாலைகள், புதிய கடைகள், அடுக்குமாடி வீடுகள் என அந்த பகுதி நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தது. அந்த வளர்ச்சியின் நடுவே பல அடுக்கு மாடி வீடுகளுக்கு நடுவே 10 சென்ட் நிலத்தில் 4 சென்டில் கட்டப்பட்டிருந்த பழைய ஓட்டு வீடு மட்டும் காலத்தின் சாட்சியாக நின்றது. அந்த இடத்தின் மதிப்பு இன்று 40 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்திருந்தது. வீட்டின் முன் திண்ணையில் அமர்ந்து காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தார் வயதான அம்மா சுமதி. அப்போது ஒரு கார் வீட்டின் முன் வந்து நின்றது. காரிலிருந்து அவருடைய மகன் கதிரவன் இறங்கினான். அவன் சென்னையில் மனைவி குழந்தைகளுடன் வசித்து வருகிறான். அவன் முகத்தில் கோபம் தெரிந்தது. வீட்டுக்குள் வந்தவனை பார்த்து, வாப்பா, நீ வர்றேன்னு முன்னாடியே சொல்லி இருந்தால் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருப்பேன் என்றார் சுமதி. கதிரவன் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அம்மாவை பார்த்து கோபமாக பேச ஆரம்பித்தான். அம்மா, நான் நேரா விஷயத்துக்கே வர்றேன். இந்த வீடும் இந்த நிலமும் நம்ம பூர்வீக சொத்து. இது அப்பா சம்பாதிச்ச சொத்து கிடையாது, நீ சம்பாதிச்ச சொத்தும் கிடையாது என்றான். சுமதி அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தார். என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி இந்த வீட்டை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இடத்துக்கு நல்ல விலை இருக்கு. 40 முதல் 50 லட்சம் வரை கிடைக்கும். ஏற்கனவே இது விஷயமா உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன். ஆனால் நீங்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை. அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன். வீட்டை வித்துட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க என்றான். சுமதியின் முகம் மாறியது. இந்த வீட்டை விற்கணுமா? உன் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு இதுதான். உன் அப்பா வளர்ந்த வீடும் இதுதான். நீயும் பிறந்து வளர்ந்த வீடு இதுதான். இந்த வீட்டுக்கு மதிப்பே கிடையாது. இப்ப இந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியம் என்ன என்றார். கதிரவனின் கோபம் குறையவில்லை. எனக்கு இந்த சென்டிமெண்டெல்லாம் வேண்டாம்மா. இது என் உரிமை. எனக்கு இப்ப பண தேவை இருக்கு. நான் கேட்டபடி வீட்டை விற்க சம்மதம் சொல்லுங்க என்றான். இல்லைனா என்ன செய்வ என்றார் சுமதி. இல்லைனா சட்டப்படி வாங்கிக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தன் வயிற்றில் பிறந்து கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் இன்று பாசத்தை விட சொத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கிறான் என்பதை நினைத்து அவர் உள்ளுக்குள் உடைந்து போனார். எதுவும் பேசாமல் கண்களில் கண்ணீருடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். பிறகு, இப்போதைக்கு என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும் என்றார். அந்த பதில் கதிரவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. வீட்டில் கனமான அமைதி நிலவியது. சென்னையிலிருந்து வேறு வேலை காரணமாக பக்கத்து மாவட்டத்திற்கு வந்தவன் அம்மாவிடம் சண்டை போட்டுவிட்டு உடனே வீட்டிலிருந்து கிளம்பினான். சில நாட்கள் அமைதியாக கடந்தன. ஆனால் அந்த அமைதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் காலை சுமதியின் செல்போன் ஒலித்தது. திரையில் கதிரவனின் பெயர் தெரிந்தது. சுமதி தயக்கத்துடன் அழைப்பை ஏற்றார். சொல்லுப்பா, நல்லா இருக்கியா என்றார். அவன் சுமதியின் நலன் பற்றி கூட விசாரிக்காமல், எப்படி நல்லா இருக்க முடியும் என்று எரிந்து விழுந்தான். சரி, அதை விடுங்க. நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னாச்சு? யோசிச்சிங்களா? என்ன முடிவெடுத்திருக்கீங்க என்றான். சுமதி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வீடு உனக்கு மட்டும் இல்லையே, உன் தங்கச்சிக்கும் இதில் பங்கு இருக்கே. அவளை விட்டுட்டு எப்படி நான் முடிவெடுக்க முடியும் என்றார். கதிரவன் உடனே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றான். அவளுக்கும் உரிமை இருக்கு. அவளுக்கும் இந்த இடத்தில் பங்கு கொடுக்கணும். அவளுக்கு எதுவும் கொடுக்காமல் இதை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவளுடைய சம்மதம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது என்றார். அம்மா, நான் என் தங்கச்சிக்கு எதுவும் கொடுக்காம விட்டுடுவேனா? அவளுக்கு சேர வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டை விற்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க என்றான். சுமதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். கதிரவனின் பேச்சில் அவசரம் தெரிந்தது. ஆனால் அந்த அவசரத்தின் பின்னால் இருந்த உண்மையான காரணம் என்ன என்பது அவருக்கு புரியவில்லை. சரி, நீங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க. நான் மறுபடியும் நாளைக்கு பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். போனை கையில் வைத்தபடியே சுமதி நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தார். மகன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவர் காதில் ஒலித்து கொண்டே இருந்தன.
மகனுடன் தொலைபேசியில் பேசி முடித்த சில நாட்களுக்கு பிறகு சுமதியை பார்க்க அவருடைய மகள் நீலவேணி வீட்டிற்கு வந்தாள். அம்மாவுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு மனதில் இருந்த விஷயத்தை மெதுவாக கேட்டாள் நீலவேணி. அம்மா, அண்ணன் வீட்டை விற்று பணத்தை பிரித்து கொடுக்க சொல்லிச்சாமே, அது உண்மையா? சுமதி ஆழ்ந்த மூச்சு விட்டார். ஆமாம்மா, நேர்லேயும் வந்து சண்டை போட்டான். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன்லேயும் அதே விஷயத்தை பேசினான். நான் உனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு சொன்னேன். நீலவேணி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு உன் அண்ணன், தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவளுக்கு சேர வேண்டியதை நான் கொடுக்காம விட்டுடுவேனா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியலை என்றார். அதை கேட்ட நீலவேணி மெதுவாக சிரித்தாள். ஆமாம்மா, அண்ணன் என்கிட்டையும் பேசிச்சு. வீட்டை விற்றா உனக்கும் பங்கு தரேன்னு சொல்லுச்சு. அந்த ஒரு பதிலை கேட்டதும் சுமதியின் மனதில் பல எண்ணங்கள் ஓடியது. அப்படியா? அப்படின்னா இவங்க 2 பேரும் ஏற்கனவே இதை பற்றி பேசிக்கிட்டாங்களா? எல்லா வேலையையும் கச்சிதமாக திட்டமிட்டு செய்கிறாங்க போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். வெளியில் எதையும் காட்டாமல் அமைதியாக இருந்தார். தன்னை பற்றிய கவலையை விட இந்த வீட்டையும் சொத்தையும் பற்றிய கவலைதான் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருப்பது அவருக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் தன் மகளிடமும் சுமதி மனம் விட்டு எதையும் பேசிக்கொள்ளவில்லை. அன்று மாலை தன்னுடைய வீட்டிற்கு கிளம்பி சென்றாள் நீலவேணி. நீலவேணி வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. சுமதி மெதுவாக எழுந்து வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் பார்த்தார். பழைய சுவர்கள், மரக்கதவு, திண்ணை, முற்றம், ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய கணவரின் நினைவுகள் நிறைந்திருந்தன. கண்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த வீடு வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட வீடு இல்லை. என்னோட கணவரோடு நான் சிரித்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்த வீடு. இந்த வீட்டில் ஒவ்வொரு கல்லும் எங்களோட நினைவுகளை சுமந்து நிற்கிறது என்று மனதிற்குள் பேசிக்கொண்டார். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த அவர் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்க விட மாட்டேன். கடைசி வரை நான் இங்கேதான் வாழப்போகிறேன். எனக்கு பிறகு இந்த சொத்து எப்படியும் என் மகனுக்கும் மகளுக்கும் தானே போகப் போகிறது. அதற்குள் இவ்வளவு அவசரம் ஏன்? அந்த முடிவை எடுத்தவுடன் அவரது மனம் கொஞ்சம் தெளிவடைந்தது. எந்த அழுத்தம் வந்தாலும், எந்த மிரட்டல் வந்தாலும் தன் வாழ்நாட்கள் முடியும் வரை இந்த வீட்டை விற்கக்கூடாது என்று உறுதி எடுத்து கொண்டார். அவர் எடுத்த முடிவை யாரிடமும் சொல்லவில்லை. 2 நாட்கள் மகள் வீட்டில் இருக்கலாம் என்று அங்கு சென்றார். நீலவேணிக்கு தெரியாமல் அங்கே அவரின் முதல் தந்திரம் அரங்கேறி இருந்தது. அதன் பிறகாக மகள் வீட்டிலிருந்து மீண்டும் தனது பூர்வீக வீட்டிற்கு திரும்பி வந்தார். அதே நேரத்தில் சென்னையில் கதிரவனும் அவனுடைய மனைவி பாரதியும் வீட்டில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். என்னங்க, அந்த பில்டர்ஸ் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எல்லா வீடும் கட்டி முடிச்சு ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கே போய் வீடு பார்த்துட்டு வந்துடலாம் என்றாள் பாரதி. சரி, போய் பார்த்துட்டு வரலாம் என்றான் கதிரவன். வீட்டோட விலை 40 லட்சமாம். உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? வீட்டை விற்க சம்மதிச்சாங்களா என்று அடுத்த கேள்வியை எழுப்பினாள். இன்னும் சம்மதிக்கலை, கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. 1 வாரம் அவகாசம் கொடுத்திருக்கேன் என்றான். பாரதி மெதுவாக கதிரவனிடம், உங்கள் பூர்வீக வீட்டை விற்று வர்ற பணத்தில் இந்த வீட்டை வாங்கிடலாம். ஒருவேளை பணம் பத்தலைனா என்னோட நகையையும் கொடுக்கிறேன். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு போனால் போதும். எப்படியாவது இந்த வீட்டை வாங்கிட வேண்டும் என்றாள். அம்மா எப்படியும் சம்மதிச்சிடுவாங்க, அவங்களுக்கு வேற வழியே இல்லையே என்றான் கதிரவன். ஏங்க, வீட்டை விற்றவுடன் அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. அவங்க கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கட்டும் என்று நல்லவள் போல் பேசினாள். ஆனால் அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கதிரவனின் மனதை தூண்டுவதாக இருந்தது. அவனுக்கு புது வீடு வாங்குவதில் பெரிதாக விருப்பமில்லை. சுமதியிடம் வீட்டை விற்க சொல்லி கதிரவன் தொடர்ந்து வற்புறுத்தியதற்கு பின்னால் இருந்த உண்மையான காரணம் பாரதிதான் என்பது மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. வீட்டை விற்க சொல்லி கதிரவன் சண்டையிடுவதன் பின்னணியில் இருந்தது அவன் மட்டுமல்ல, அவனுடைய மனைவி பாரதியின் திட்டமிட்ட தூண்டுதலின் பேரில்தான் கதிரவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை சுமதியின் செல்போன் ஒலித்தது. கதிரவன் தான் அழைத்தான். அம்மா, ஒரு முடிவு சொல்லுங்க. வீட்டை விற்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா, இல்ல நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டுமா என்று கோபமாக பேசினான்.
சுமதி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு உறுதியான குரலில் பேசினார். தம்பி, நீ சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை. நான் முடிவு பண்ணிட்டேன் என்றார். என்ன முடிவு என்று குரலில் ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டான். வேறென்ன, வீட்டை விற்க வேண்டியதுதான் என்றார். அம்மாவின் பதிலை கேட்டதும் கதிரவனின் முகம் மலர்ந்தது. அட, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லம்மா. சரிம்மா, வீட்டை விற்ற பிறகு நீங்க அந்த ஊரில் தனியாக இருக்க வேண்டாம், என் வீட்டுக்கு வந்து இருந்துக்கோங்க. நானும் புதுசா 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்க போறேன் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் சுமதிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. இவ்வளவு அவசரமாக வீட்டை விற்க சொல்வதற்கான காரணம் இதுதானா? புதிய வீடு வாங்க இந்த வீட்டை விற்று கிடைக்கும் பணம் அவனுக்கு தேவை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக பேசினார். சரி தம்பி, வீட்டை வித்தா எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும், அப்படித்தானே என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கதிரவன் அதிர்ச்சி அடைந்தான். என்னம்மா, என்ன சொல்றீங்க என்று கேட்டான். ஆமாம், சட்டப்படி எனக்கும் ஒரு பங்கு இருக்குதானே என்றார். அதனால் எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்றார். அம்மா, நீங்க எங்க கூட வந்து இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு பணம் என்றான். எனக்கும் பணம் தேவைதான். கடைசி காலத்துல உங்ககிட்ட கை நீட்டி நிற்க முடியாது. அதனால எனக்கும் கண்டிப்பா ஒரு பங்கு வேணும். இப்ப நான் நல்லா இருக்கேன், அதனால ஏதோ வயல்ல வேலைக்கு போய்கிட்டு என்னைய பார்த்துக்கிறேன். முடியாத காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிடைக்கிற ஒரு பங்குல நான் ஒரு வீட்டை ஒத்திக்கி எடுத்து இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன். மீதி பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு எனக்கு முடியாம போகும்போது அந்த பணத்தை எடுத்து என் காலத்தை ஓட்டுறேன். இதுதான் என் முடிவு. இல்லை, நீ சட்டப்படி போறதுனாலும் போ. அப்படி போனாலும் எனக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும்னு தான் தீர்ப்பு வரும் என்றார். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு, சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக போனை வைத்தான். அவன் அருகில் நின்று கொண்டிருந்த பாரதி, அத்தை வீட்டை விற்க சம்மதம் சொல்லிட்டாங்க தானே என்றாள். ஆமாம் என்று தலையசைத்தான். ஆனால் அவன் முகத்தில் இருந்த கவலையை பார்த்தவள், வேற என்ன சொன்னாங்க என்று கேட்டாள். உடனே தனது அம்மா சொன்னதை அவளிடம் சொன்னான். அவள் அதிர்ச்சியடைந்து, யாராவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்களோ? உங்க தங்கச்சி ஏதாவது சொல்லி இருக்குமோ என்றாள். இல்லை, தங்கச்சிக்கு என் மீது பாசம் அதிகம், அப்படியெல்லாம் சொல்லியிருக்காது என்றான். பாரதி கணக்கு போட ஆரம்பித்தாள். அந்த வீட்டை புரோக்கர் 45 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொள்ள ஆள் ரெடியா இருக்கிறதா சொன்னாரு. ஆனா உங்க அம்மா இப்போ அவருக்கும் ஒரு பங்கு வேணும்னு கேட்குறாங்க. யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல என்றவள் சிறிது நேரம் யோசித்தாள். பரவாயில்லைங்க, இப்போதைக்கு அவங்க கேட்ட மாதிரி சம்மதிச்சிடுங்க என்றாள். அப்படின்னா நமக்கு பணம் குறைஞ்சிடுமே, வீடு வாங்க முடியாதே என்றான். நான் சொல்ற கணக்கை பாருங்க. 45 லட்சம் வந்தா அத்தைக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். மொத்தம் 3 பங்குல ஒரு பங்கு 15 லட்சம் கொடுத்தாலும் 30 லட்சம் மீதம் இருக்கும். உங்க தங்கச்சி கிட்ட நம்ம ஏற்கனவே 2 பங்கு நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு பங்கு மட்டும் தரதா சொல்லியிருக்கீங்க தானே? அந்த கணக்குப்படி உங்க தங்கச்சிக்கு 10 லட்சம் கொடுத்துட்டா நமக்கு 20 லட்சம் இருக்கும் என்றாள். கதிரவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் மேலும் மெதுவாக சொன்னாள், இப்போதைக்கு அத்தை கேட்டதற்கு ஒத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட இருந்து அந்த 15 லட்சத்தையும் ஏதாவது காரணம் சொல்லி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு உங்களை விட்டா யார் இருக்கா? இப்போதைக்கு இருக்கிற பணத்தை வைத்து வீட்டை வாங்கி விடலாம். மீதி பணத்தை இஎம்ஐ மூலம் கட்டிக்கொள்வோம். அத்தையிடமிருந்து பணத்தை வாங்கிய பிறகு கடனை அடைத்து விடுவோம் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட கதிரவன் சரி என்பது போல் மெதுவாக தலையசைத்தான். இருவரும் சேர்ந்து வயதான தாயின் சொத்தையும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்கையும் எப்படி கைப்பற்றுவது என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை கதிரவன் தனது தங்கை நீலவேணிக்கு போன் செய்தான். நீலவேணி, அம்மா வீட்டை விற்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கு புரோக்கர் கிட்ட பேச போறேன். நான் சொல்லும்போது வந்து நீ பத்திரத்துல கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போ என்றான். நீலவேணி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். என்ன நீலவேணி, பதில் எதுவும் பேசாம அமைதியா இருக்க என்று கேட்டான். இல்லனா, அம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு மீதி இருப்பதில் நீ 2 பங்கு எடுத்துக்கிட்டு
எனக்கு ஒரு பங்கு கொடுத்தா எனக்கு சம்மதம்தான். ஆனால் என்று இழுத்தாள். ஆனால் என்ன பிரச்சனை சொல்லு என்றான். என்னோட வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, அது உன்னோட உரிமை, உனக்கு சேர வேண்டிய பங்கை விட்டு கொடுக்க கூடாது, கண்டிப்பா உன்னுடைய பங்கை வாங்கணும்னு சொல்கிறார். அந்த பதிலை கேட்டதும் கதிரவன் அதிர்ச்சி அடைந்தான். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டோம்ல, அப்புறம் என்ன என்றான். இல்லைண்ணா, நீ 2 பங்கு எடுத்துக்கிட்டு எனக்கு 1 பங்கு தருவதாக சொன்னாய். அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உனக்கும் அதில் முழு உரிமை இருக்கு. 3இல் 1 பங்கை நீ வாங்கணும்னு சொல்றாரு என்றாள். கதிரவன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தான். சரிண்ணா, நீ நல்லா யோசிச்சுட்டு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். போனை வைத்த கதிரவன் நடந்ததை தனது மனைவியிடம் சொன்னான். அவள் முகம் உடனே மாறியது. கோபமாக, அப்படியா? அப்படின்னா 2 பங்கு பணத்தை கொடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? உங்க தங்கச்சிக்கு 1 பைசா கூட கொடுக்க கூடாது. ஏற்கனவே அவளுக்கு எவ்வளவு செய்முறை செய்திருக்கு என்றாள். கதிரவன் சோர்வாக நாற்காலியில் அமர்ந்தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இப்ப நமக்கு இருக்கிற வீடே போதும், பெருசா கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டாம்னு. அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். மேலும் நாம இப்ப இருக்கிற வீட்டோட ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு. கடந்த 5 வருஷமா ஒரு தடவை கூட வாடகையை ஏத்தல. நமக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம அவசரமா ஒரு வீட்டை வாங்கணும்? இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே இல்லை என்றான். பாரதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ தான் தினமும் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த. அதை கேட்டுட்டு நானும் அம்மா கிட்ட சண்டையெல்லாம் போட்டுட்டேன். இப்ப பாரு, எல்லாமே சிக்கலாயிடுச்சு என்றான். எல்லாம் என் தலையெழுத்து என்று விரக்தியுடன் தலையை பிடித்து கொண்டாள் பாரதி. அந்த வீட்டில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பாரதி கோபமாக பேச ஆரம்பித்தாள். 3ல் 1 பங்கு கொடுத்தா போதும்னு சொன்னவங்க இப்ப எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? உங்க தங்கச்சி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை 1 பங்கு கேட்டதுக்கு பின்னாடியும் உங்க தங்கச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு என்று அவள் நீலவேணியை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தாள். அதை கேட்ட கதிரவன் அமைதியாக சொன்னான். எல்லாரும் பண விஷயத்துல சுயநலமாத்தான் இருப்பாங்க. அவன் மட்டும் இல்ல, அவளோட கணவரும் வேண்டாம்னு சொல்லி இருக்காரு என்றான். வீட்டை விற்கும் பேச்சை இத்தோட நிறுத்துங்க. நம்ம கஷ்டப்பட்டு உங்க அம்மாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்தா மொத்த பணத்தையும் உங்க தங்கச்சி வாங்கிட்டு போக நினைக்குது. வீட்டை வித்துட்டு உங்க அம்மாவையும் நம்ம கூட வச்சுக்கிட்டு ஒரே வீட்டில் என்னால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க காலத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டை விற்கிறத பற்றி யோசிக்கலாம் என்றாள். அதற்கு பிறகு வீட்டை விற்கும் பேச்சு அப்படியே நின்று விட்டது. இதற்கிடையில் தன்னுடைய திட்டப்படி வீட்டை விற்கும் எண்ணத்தை கதிரவன் கைவிட்டு விடுவான் என்று சுமதி நினைத்திருந்தார். அவர் நினைத்தது போலவே கதிரவனிடமிருந்து எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. சுமதி மனதிற்குள் மெதுவாக சிரித்து கொண்டார். என்னுடைய மகனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் இது போன்ற பெரிய முடிவுகளை எடுக்க மாட்டான். அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். இதற்கெல்லாம் பின்னால் இருந்தது என் மருமகள்தான். அது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் மகள் வீட்டிற்கு சென்றிருந்த போது மருமகனிடம் எல்லா உண்மைகளையும் அவர் கூறியிருந்தார். நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் உங்கள் மனைவியின் உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள். அது அவளுக்கு சேர வேண்டிய உரிமை என்று தெளிவாக சொல்லிவிட்டு வந்திருந்தார். அந்த ஒரு அறிவுரையே மருமகளின் திட்டத்தை முறியடித்தது. பேராசையால் பின்னப்பட்ட சூழ்ச்சி உரிமைக்காக நின்ற ஒரு முடிவால் சிதறி போயிற்று. அதன் பிறகு அந்த வயதான தாயின் வாழ்க்கை மீண்டும் அமைதிக்கு திரும்பியது. அவருடைய கைபேசி இனி பயமுறுத்தும் சத்தத்துடன் ஒலிக்கவில்லை. பூர்வீக வீட்டின் வாசலில் அமர்ந்து கணவரின் நினைவுகளோடு மீதமுள்ள நாட்களை நிம்மதியாக கழிக்க தொடங்கினார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.